நான் பார்த்தீங்கன்னா புது வீடியோ செஞ்சேன். இன்றைக்கி மெயின் இது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ். நான் வீட்டில் சும்மா இருந்தேன், அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு, நேச்சோஸ் டிஷ் செய்யலாம். நேச்சோஸ் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டிலே கலந்துட்டு இருந்துச்சு. அதனால் நேச்சோஸ் டிஷ் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பார்த்து ஃபன்னாக ஜாலியாக இருங்க. நான் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டிங் பண்ணியிருந்தேன், பார்க்க மிஸ்டர் பி மாதிரி இருக்கேன். சரி, எங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா உள்ளே கட் பண்ணிட்டுருக்கான் வெங்காயத்தை. அப்புறம் நான் தக்காளி கட் பண்ணுவேன். அப்புறம் நிறையா இருக்குது பாருங்கள். அந்த டிஷ் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணிருக்கான். ஆனால் நான் தக்காளி நான் தானே கட் பண்ணுறேன், நீங்களே கட் பண்ணுறீங்களா? இந்த பாதி மட்டும் கட் பண்ணிக்கிறேன். சரி, அப்போ இன்னொரு பாதி நானா? கேப்சிகம் யார் வெட்டுவா? சரி, அப்போ ஹாஃப் அதுவும் போட்டுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒழுங்காகவே வெங்காயத்தை கட் பண்ணுறீங்க. ஆமாம், தக்காளி என்னோடதாச்சே. நான் இந்த தக்காளி கட் பண்ணிக்கிறேன், அப்புறம் நீ கட் பண்ணு. ரிஸ்க்கு தக்காளி கட் பண்ணுறதுனா. சரி சரி, இன்னைக்கு டிஷ் என்ன? இன்னைக்கு டிஷ் என்னன்னா எனக்கே தெரியல. நேச்சோஸ் இருக்குது, அந்த நேச்சோஸ் உனக்கே தெரியல. நான் நேச்சோஸ் இருக்கு எப்படி நான் பண்ணலாம்னு சொல்லி நேச்சோஸ்ல லெமன் அதெல்லாம் போட்டு பண்ணலாம். லெமன் யூஸ் பண்ண போகிறோமா? ஆமாம், லெமன் மேலே நல்லா இருக்கும். சரி சரி, எங்கள் அண்ணா போயிட்டான் பாருங்க. ஃபஸ்ட் கத்தி எடுத்துக்கலாம். இங்கே இது வெங்காயம். நான் கத்தி எடுத்துகிட்டா பேசணுமா? இது வெங்காயம் எல்லாத்துக்குமே தெரியும். தக்காளி. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்யும் போது பார்க்கலாம். நான் கட் பண்ணுறேன், அதை எங்கள் அண்ணன் காமிப்பான். எங்கள் அண்ணன் கட் பண்ணதை நான் காமிப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை. ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி ரொம்ப நேரமாக அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். நான் தான் தக்காளி கட் பண்ணுவேன்னு. அதனால் நான் கொடுத்துட்டேன். இப்போ தக்காளி கட் பண்ணுறான். அதனால் இப்போ அவன் தக்காளி கட் பண்ணுறான். யூஎஸ் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்களா? நான் தான் தக்காளி கட் பண்ணிட்டு. அவன் பேர் என்ன? செஃப் பேர் கூட மறந்துட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நேச்சோஸை கொட்டிக்கலாம். இதில் கம்மியாக தான் நேச்சோஸ் தான் இருக்குது, அதனால் இன்னொரு பேக்கெட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நேச்சோஸ் இல்லை என்கிட்ட, அதனால வேறு ஒன்று தான் போட போகிறோம். இது பேர் என்னன்னா பிரிச்சுட்டேனே, கிரஸ்டீஸ் சீஸி கார்லிக். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பிடிச்சிக்கலாம். உடைக்க முடியுமானே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நான் கழுவிட்டு தான், ஆனால் கை கழுவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தக்காளி போடலாம். சரி, கேப்சிகம், தக்காளி நெக்ஸ்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூளும் உப்பும் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூள் போடலாம், உப்புலாம் வேணாம். அப்புறம் அவ்வளோதான், நாளைக்கு வீடியோ வராது. ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். சரி, எதுக்கு இதை வச்சுட்டு என்னடா பண்ணுவோம்? போதுண்டா கொடுக்குனது, எப்படா கொடுப்ப? அட தின்னி பண்ணாரன், வெயிட் பண்ணுற. இந்த மாதிரி சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் கிரஷர் வச்சு பெப்பர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் சாஸ் கூட போட்டுக்கோங்க. நான் சாஸ் போடல பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணால் சாஸ் போட்டுங்க. சாஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பாய், இன்னொரு வேறு வீடியோ சந்திக்கலாம். பாய்.